நாம கலப்ப பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நடவு தான். நம்ம நட்டிருக்கிற நடவு கூடக்குருவைங்கிறது நம்ம அதாவது இந்த மார்கழி, தை, மாசி இதில் நாற்று விட்டு நடவு நடுறது. பெரும்பாலும் எல்லாருமே நட்டிருக்காங்க. சரியான வெயில், இடையில ஒரு மழை பெஞ்சிச்சு, நெல் எல்லாருக்குமே நல்லாயிருக்கு. ஆனால் ஒரு சில பூச்சி தாக்குதலும் இருந்துகிட்டு தான் இருக்குது. நடவு வீடியோ நிறையா போடலைன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டாங்க, ஃபோன் பண்ணி கேட்டாங்க. தொடர்ந்து கொஞ்சம் அதிகமான வேலை போனதுனால வீடியோ தொடர்ந்து போட முடியலை. அதனால் வீடியோ நாங்கள் இப்போ விரிவான வீடியோ போடுறோம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நடவு நாங்கள் நட்டுருக்கிறது 59. அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த இலையில் ஒரு அப்படியே புள்ளியாக தேமல் மாதிரி துரு பிடிச்சது மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி சிங்க் சல்பேட்டு போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நுண்ணோட்டம் மட்டும் உரம் போட்டோம். அதெல்லாம் பின்னாடி வருது. விரிவாக எல்லா தகவலும் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இது நோய் தாக்குதல் தான், குருத்துப்பூச்சி கிடையாது. 59 இது நெல் நட்டுருக்குது. மற்றபடி திருப்பதி சாரம், டிபிஎஸ் வைன்னு சொல்லணும்ல, அது 37, இந்த மாதிரி 51 நிறையா நெல் நட்டுருக்காங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த நோய் தாக்குதலுங்கிறது ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை தவிர்க்க முடியாமல் நம்ம இந்த மருந்து அடித்து தான் ஆகணும். அந்த சிவிக்கு அது 75% உள்ளது நெல் இந்த குலை நோயை கட்டுப்படுத்துறது. குலை நோய்ங்கிறது குலை நோய், தண்டு குலை நோய் மற்றும் அந்த கழுத்துலேருந்து அதோட அப்படியே சருவாகிடும் நெல் குலை நோய். அதான் உங்களுக்கு அறிகுறி. மற்றபடி இது விட்டோம்னா இது அப்படியே பரவிட்டே போகும். அதனால தான் இந்த சிவிக்குங்கிற மருந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது மான்கோ சோப் 75%. இது ரெண்டுமே ஒரு 5 ஏக்கருக்கு நம்ம 5 ஏக்கருக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினோம். 5 ஏக்கருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1500 தான் வந்துச்சு. ரெண்டுமே 1500ங்கிறது ஒரு ஏக்கருக்கு 300 தான் நமக்கு செலவு. மற்றபடி ஸ்ப்ரேயர் நம்ம அடிக்கிற ஆளுக்கு இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. இதை நம்ம விட்டோம்னா உங்களுக்கு பயிர் ரொம்ப பாதிப்படைஞ்சு போய் நெல் விளைச்சல் குறைஞ்சி போயிடும். அதனால தான் இந்த மான்கோ சோப்பு, சிவிக்கு ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு ஒன்றா கலந்துக்கிட்டு, இது மான்கோ சோப்புங்கிறது முன் பின் வாடல் நோய், மற்ற இந்த இலையில் இந்த புல் இந்த துரு பிடிச்சது மாதிரி இருக்கு பாருங்க, அது இது எல்லாமே சுத்தமாக கட்டுப்படுத்திடும். இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். ஓரளவு நம்ம நெல், கடலை, உளுந்து, தக்காளி இந்த மாதிரி போக்குவரத்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இந்த மாதிரி கலந்து நீங்கள் அடிச்சிருங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் உரம் போடுற எல்லாருமே உரம் போட்டிருப்பீங்க. அதுலேருந்து யூரியா அதிகமாக குறைச்சலாக போட்டிருங்க. யூரியா அதிகமாக போட்டுறதுனால தான் இந்த நோய் தாக்கத்தில் அதிகமாக வருது. ஆனால் நாங்கள் இப்போ நடவு நட்டத்துலேருந்து ஒரு உரம் போட்டது, அதுக்கு அடியில் உரம் போட்டோம். அடியில் டிஏபி போட்டோம். அதுக்கப்புறம் ஜிங்க் சல்பேட் போட்டது தான். அந்த ஜிங்க் சல்பேட் போட்டு இந்த யூரியா கொடுத்தோம் பாருங்க. யூரியா ஏக்கருக்கு ஒரு 25 கிலோ தான் கொடுத்தது. அதில் ஒரு நுண்ணோட்டம் ஸ்பிக் நௌரிஸ் அதை சேர்த்துக்கிட்டு அந்த யூரியாவிலேயே கலந்துக்கிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்தாங்க. இது நல்ல ஒளிச்சேர்க்கையை அதிகப்படுத்துது. மற்றபடி இந்த இதில் உள்ளது துத்தநாகம், இரும்பு, மேங்கனீஸு, தாமிரம், போரானு மற்றும் இந்த மாலிப்டினம் போன்ற அத்தியாவசியமான நுண்ணூட்டச்சத்து அனைத்தும் இதில் இருக்குது. இது ஸ்பிக்கில் போடுறாங்க. இது இந்த இலை சுருள்றது மஞ்சளாக இருக்கும். அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பயிர் மஞ்சளாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த ஊட்டச்சத்து என்னென்ன குறைபாடு இருக்கோ அதை பூரா சரி பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்பிக்கில் போடுறாங்க. ஸ்பிக் நௌரிஸ் அதை நீங்கள் கேட்டு வாங்கி அந்த மாதிரி இந்த யூரியாவில் கலந்து போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. போடாமல் இருந்தீங்கன்னா அதை ஒரு தடவை போட்டு விடுங்க. மற்றபடி கருது இப்போ வர்ற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இந்த யூரியாவும் பொட்டாசும் கலந்து போடலான்னு இருக்கோம். அவ்வளோதான், முடியுது வேலை இதோட. அதனால் நீங்கள் உங்கள் பயிர் எப்படி இருக்குது, என்ன நோய் தாக்குதல் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மருந்து அடிச்சு விடுங்க. அந்த குருத்துப்பூச்சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்பிக்கு இந்த எஸ்பி இந்த மாதிரி போயிடலாம். இதில் குருத்துப்பூச்சி தாக்குதல் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இந்த மருந்து மட்டும் கொடுத்தோம். மற்றபடி விதைப்பு, நேரடி நெல் விதைப்பு தான் அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும். நேரடி நெல் விதைப்பு வச்சுருந்தா நல்லா தான் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் களைகள் கட்டுப்படாமல் போய் கொஞ்சம் களை நிறையா இருந்ததுனால
அது களைக்கொல்லி அடித்தும் கட்டுப்படலை. அதனால் அதை மேனுவலாக எடுத்து விட்டோம். இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு உரம் போட்டது 15-20 நாளில் போட்ட உரம். அதை வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக இது பண்ணோம். பொதுவாகவே நம்ம நடவு நட்டத்துலேருந்து நம்ம செய்ய வேண்டியது முக்கியமாக வந்து நடவு நட்டு அதுக்கு களைக்கொல்லி போடுறது, அதுக்கப்புறம் நெல் நுண்ணூட்டம் போட்டு நட்டுறோம். அதுக்கப்புறம் 10 நாளுக்குள்ளே ஜிங்க் சல்ஃபேட்டு போடுறோம். 15லேருந்து 20 நாளுக்குள்ளே முதல் உரம் யூரியா ப்ளஸ் இந்த மாதிரி இந்த ஸ்பிக்கு நவரிஸ் கலந்து போட்டோம். அதுக்கப்புறம் எதுவும் செய்யலை. அது இப்போ கிட்டத்தட்ட இப்போ நடவு நட்டு 40 நாள் ஆக போகுது. இப்போ இந்த மருந்து அடிச்சுட்டு தான் அந்த பொட்டாஷ் கலந்து உரம் போட போகிறோம். அப்புறம் அடுத்தது இன்னொருத்தவங்க ஒரு டவுட்டு கேட்டாங்க, நடவு நடுறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சேர் அடித்து போட்டு 3 நாள் கழித்து நடவு நட்டோம் அப்படின்னு சொல்லி சேரெல்லாம் இஞ்சி போயிட்டுன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ வரப்பு ஓட்டும்போது உழவு ஓட்டினாலும், அதுக்கு முன்னாடி உழவு செஞ்சாலும், கடைசியாக வந்து நம்ம நடுற அன்னைக்கு ஒரு உழவு ஓட்டணும். ரொம்பவும் சேறு நல்லா இருக்குங்கிறப்போ ரொம்ப தவிர்க்க முடியாமல் காரணத்தினால முதல் நாள் வேணால் ஓட்டி அடுத்த நாள் நடவு செய்யலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உழவு செஞ்சு அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து நடவு நட்டுருக்காங்க. அதெல்லாம் எப்படி, அதில் பில்லே முளைச்சி வந்துடும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு வரப்போட்டுறதுக்கு அதாவது அண்டை வெட்டுறதுன்னு சொல்கிறோம்ல, வரப்போட்டுறது அது அப்போங்க வெட்டி ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. அதுக்கப்புறம் மூடு பள்ளம்லாம் பார்த்து முடிஞ்சால் ஒரு ஓட்டு ஓட்டலாம். இல்லைன்னா நடவு அன்னைக்கு டைரெக்டாக ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். ஓட்டிட்டு அடி உரங்கிறதே வந்து நம்ம கடைசி உழவுக்கு அப்புறம் தான் உரம் போடணும். அந்த உரம் போடுறது, நுண்ணூட்டம் போடுறது, இந்த மாதிரி உள்ளதை செஞ்சுட்டு நடவு நட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 4 நாளுக்குள்ளே நீங்கள் களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணலாம். களைக்கொல்லி நம்ம மண்ணில் கலந்து போடலாம், இல்லைன்னா தெளிச்சு விடலாம். அந்த மாதிரி ஒன்று செஞ்சிடலாம். அதோடு வந்து 7 நாள் 8 நாளில் நீங்கள் ஜிங்க் சல்ஃபேட் போட்டுருங்க. 15-20 நாளில் முதல் உரம். அதுக்கப்புறம் 40 நாளுக்குள்ளே பொட்டாஷ் கலந்து போட்டுருங்க. இவ்வளவு தான். பில்லெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் நடவு நடுறதுலேருந்து அறுக்கிற வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதே இதுதான். ஃபஸ்ட்டு நம்ம நடவு நட்டத்துலேருந்து 40 நாள் கவனிச்சிட்டோம்னா போதும். கரெக்டாக ஏக்கருக்கு ஒரு 35-40 மூட்டை நெல் கண்டிப்பாக எடுத்துடலாம். இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றிங்கன்னா அசால்ட்டாக நம்ம நெல் எடுத்துடலாம். நல்லா துருவடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இது வந்து 15 நாளில் நாங்கள் முதல்ல ஒரு போட்டோம். இப்போ பயிர் எப்படி துருவடிச்சிருக்கு, எல்லாம் ஜம்முன்னு இருக்குது. அடுத்தது நாங்கள் அந்த பொட்டாஷ் கலந்து போடுறதையும் ஒரு வீடியோ வேணால் போடுறோம். நெல் சாகுபடி பண்ணியிருக்கவங்க அனைத்து பேரும் இந்த மாதிரி செஞ்சு நல்ல மகசூல் பெற வேண்டிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல தகவலும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.